முக்கிய செய்தி. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கூடிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்போது கிங்ஸ்டன் கல்லூரியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கிங்ஸ்டன் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் அந்த கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்திருந்தது. இந்த நிலையில் சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. சர்வர் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் கல்லூரியில் உள்ள கம்ப்யூட்டர்கள், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை செயல்பட முடியாததால் கல்லூரியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணையாக வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், கிங்ஸ்டன் கல்லூரியில் 1400 மாணவர்கள் படிப்பதாகவும் அவர்களுக்கு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சர்வர் அறை சீல் வைக்கப்பட்டுள்ளதால் தேர்வு நடத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகவும், கல்லூரி விடுதி உள்ளிட்ட இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும், இது மாணவர்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் நலன் கருதி சர்வர் அறைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ், சோதனைக்கு சென்ற போது தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப்படவில்லை எனவும், சர்வர் அறையின் சாவியை கூட அவர்கள் கொடுக்கவில்லை எனவும், கார்பெண்டர் உதவியுடன் தான் அந்த அறைகள் திறக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். கல்லூரியில் இருந்து 2,50,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும், சர்வர் ரூமில் இருந்த கம்ப்யூட்டர்களை ஆய்வு செய்ய ஒத்துழைக்காததால் சர்வர் ரூமுக்கு சீல் வைத்ததாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த சீல் பின்னர் அகற்றப்பட்டு கணக்கு விவரம் சார்ந்த கம்ப்யூட்டர்களில் இருந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு மூத்த வழக்கறிஞர், சோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என கூறுவது தவறு எனவும், பாஸ்வேர்டு உள்ளிட்ட தகவல்களை தாங்கள் அளித்ததன் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், இதற்கு மேல் எதுவும் தேவைப்பட்டால் சட்டப்படி நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.